தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49 முதல் 53 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 51வது வாக்கியம், மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்றால் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கின்ற ஒரு மனநிலை, சமரசம் ஆகாமல் இருக்கின்ற ஒரு மனநிலை. அப்போது இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை இறைவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். அது எந்த சூழல் இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கலாம். அவை இறைவனுக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நாம் நடக்கின்றோமே, அதே மாதிரி தெய்வத்துடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் போக வேண்டும். இறைவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டால் மட்டுமே தான் நமக்கு முடியும். அப்படி இறைவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயல்படுகின்ற பொழுது ஒரு நாள் அடுத்தவனை நாம் காயப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டோம். ஆனால் கடவுளை மறந்து கொண்டு மனிதனுடைய உணர்வுகள் கொடுக்கும் சமயத்தில் ஒருவேளை அது சுயநலமாக இருக்கலாம், தீமைக்கு வழிவகுக்கலாம். அன்பர்களே, சிந்தித்து பார்ப்போம். தெய்வம் சொல்கிற வார்த்தை, இதோ நான் அமைதியை ஏற்படுத்தவில்லை. அப்படி என்றால் சமரசமாக வரவில்லை. தெய்வத்தோடு ஒரு நாளும் அவங்க சமரசம், இறைவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம், உலகத்தோடு ஒரு நாளும் நாம் சமரசமாகவில்லை. இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ புரிஞ்சு நாம் செயல்படுவோம். தீமூட்ட வந்தேன் என்று சொல்கிற சமயத்தில், இதோ நீ சோம்பேறியாக இருக்கின்றாய், வீழ்த்தி எழு, உயர்ந்து நீ செயல்பட பாரு. தெய்வத்துக்கு மட்டுமே நீ செயல்பட பாரு, இறைவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட பாரு. இதான் அர்த்தங்கள். அவர் சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். தெய்வமே, என் வாழ்க்கையில் எந்த சூழல் வந்தாலும் சரி, உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்தரிலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.